கூப்பிடுறது கூட காதுல விழலையா என கடுப்பாக கேட்டவளோ அவன் கரத்தில் இருந்த பேனாவை பிடுங்கி இருந்தாள். அதில் கோபம் கொண்ட நிலவனோ சேரில் இருந்து எழுந்த வேகத்தில் அவளை ஓங்கி கன்னத்தில் அடித்திருந்தான். தன் கன்னத்தில் அரைந்தவனை நம்ப முடியாமல் பார்த்தவளிற்கோ அழுகை முட்டி கொண்டு வந்தது. கன்னம் எரிந்ததற்காக அவள் அழவில்லை, தன்னவன் அடித்து விட்டானே என்று அழுதிருந்தாள். மனைவியின் கண்களில் இருந்து கண்ணீர் பொழியவும் தான் அவனிற்கு அவள் இருந்த நிலைமையும் தான் அடித்ததும் முறைத்தது. தன் குழந்தையை சுமந்து கொண்டு நிற்பவளை அடித்து விட்டோமே என்ற குற்ற உணர்ச்சியில், தீபி, அது சாரிமா, ஏதோ டென்ஷன்ல மன்னிச்சிடு, என்னையும் மீறி அடிச்சிட்டேன், சாரி என கோர்வையாக பேச முடியாமல் தடுமாறினான். தீபிகாவோ பேச வேண்டாம் என்பது போல் கையால் ஜாடை செய்தவளோ கட்டிலில் சென்று அமர்ந்து விட்டாள். வயிற்றின் மேல் கை வைத்து அமர்ந்து தன்னை நிதானப்படுத்தி கொண்டவளோ, நீங்க வேலையை விட வேண்டாம், உங்க விருப்பம் போல கண்டினியூ பண்ணிக்கோங்க என்றிருந்தாள். இல்ல தீபி என பேச வந்த நிலவனை தடுத்தவளோ, நம்ம குழந்தை மேல சத்தியமா சொல்றேன், நீங்க வேலையை கண்டினியூ பண்ணிக்கலாம் என கூறிவிட்டு தண்ணீரை அருந்தியவளோ விதுரனின் அருகில் படுத்து தூங்கி இருந்தாள். ச, அவசரப்பட்டு அடிச்சிட்டியேடா நிலவா என புலம்பியவாறு அவளையே பார்த்தவாறு படுத்தவனிற்கு உறக்கம் வரவே நிறைய நேரமானது. காலையில் எழுந்த தீபிகாவிடம் நிலவன் எவ்வளவோ பேச முயன்றும் அவள் பேசவில்லை. ஜோதியிடம் மட்டும் சொல்லியவளோ கதிரவனின் உதவியோடு கல்லூரிக்கு கிளம்பியிருந்தாள்.